ஓகே கைஸ், ரொம்ப நாளும் இந்த வீடியோ கேட்டுட்டே இருந்தீங்க, அதனால தான் போட்டுட்டேன். யூ கைஸ் ஹஸ் பீன் ஆஸ்கிங் திஸ் ஃபார் a long time, so I'm going to do it. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டாப் 15 ஃபிட்டஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் ஆஃப் ஆல் டைம், அதை தான் ரேங்க் பண்ண போறோம். இது வந்து worst to best அப்படிலாம் கிடையாது, ஒன்லி பெஸ்ட். இதுல யாரு டாப் 15 அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த பிளேயர்ஸ் வந்து இந்த கேட்டகரியில இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணிருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப யங்கா இருக்கக்கூடாது. ஒருவேளை இருக்காங்க லிஸ்ட்ல, ஒருவேளை அவங்க ரொம்ப யங்கா இருந்தா, அவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்டாவோ ரொம்ப ஃபிட்டாவோ இருந்தா மட்டும்தான் நான் வந்து இந்த லிஸ்ட்ல கொண்டு வருவேன், இல்லாட்டா வெளியே வச்சிருவேன். ஓகே, ரொம்ப யங்கா இருக்கவங்களை கொண்டு வர போறது இல்லை, unless they are fast and so fit and they are good fielders. ஓகே, ஸோ அது ஒண்ணு. அண்ட் தென் நல்ல ஃபீல்டரா இருக்கணும். நல்ல ஃபீல்டிங் ரொம்ப முக்கியம். ஃபிட்னஸா இருந்து ஒரு நல்ல ஃபிட்டான பாடி வச்சுட்டு ஃபீல்டிங் சுத்தமா நல்லா இல்லாட்டி அது வேஸ்ட். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அப்படி இருக்காங்க கிரிக்கெட்ல, பாடி பார்க்க செமையா வச்சிருப்பானுங்க, பட் ஃபீல்டிங் வந்து ஊத்திடுவானுங்க, அப்படி அந்த மாதிரி இருப்பானுங்க. பட் அதனால இந்த வீடியோ வந்து ஃபிட்டாகவும் இருக்கணும், நல்ல ஃபாஸ்டா இருக்கணும், ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் எல்லாமே வந்து பக்கா ஃபிட்டான கிரிக்கெட் பிளேயர். அவங்கள மட்டும் தான் நம்ம இந்த 15ல ரேங்க் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நம்பர் 15ல இருந்து போகலாம். ஓகே, நம்பர் 15ல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஜே பிராவோ நான் வச்சிருக்கேன். டிஜே பிராவோ நான் ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னா, வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் எல்லாருக்குமே தெரியும், சிஎஸ்கே ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். லாங்டிவிட்டி பல வருஷமா வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு. இப்பதான் அவருக்கு 40 ஆகுது. ஆனா அவர் கிட்டத்தட்ட வந்து சிஎஸ்கேக்கு ஒரு 36 வரை பவுலிங் போட்டுட்டு இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். அது மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து ரொம்ப ஃபாஸ்டான ஒரு பிளேயரும் இவராக தான் இருப்பாரு. நல்ல ஃபீல்டரும் சரி, பவுலிங்கும் நல்லா போடுற ஒரு ஆளு, நல்ல ஃபிட்டான ஒரு பிளேயர். என்ன பொறுத்தவரை ஃபீல்டிங்னு வந்துட்டா, ஒரு டைம்ல வந்து வெஸ்ட் இண்டீஸ்லாம் பிரைம்ல இருந்தானுங்க. இப்போ வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து கோட்டை விடுறாங்க, ஃபீல்டிங் வந்தாலே குப்பமாய் ஃபீல்டிங் பண்றாங்க. அப்பெல்லாம் வந்துட்டு பயங்கரமா இருக்கும். அதுலேயே வந்து ஒரு பயங்கரமான ஃபீல்டர் அப்படின்னு யாருன்னு கேட்டீங்கன்னா பொலார்டும் டிஜே பிராவும் தான். அதுல ரொம்ப ஃபிட்டானது, கொஞ்சம் ஃபாஸ்டானது, ரொம்ப அத்லட்டிக்கானது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஜே பிராவோ தான். ஸோ நான் அதனால டிஜே பிராவோவை 15ல வச்சிருக்கேன். ஓகே, ஸோ நம்பர் 14ல யாரு வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் வச்சிருக்கேன். ட்ரெண்ட் போல்ட் எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட் ஹிஸ்டரியிலே ஒரு பவுலர் வந்து அவ்வளோ அத்லட்டிக்கா இருந்து அவ்வளோ ஃபீல்டிங்லாம் சூப்பராக பிடிக்கிறதுனா அது ட்ரெண்ட் போல்ட் தான். நிறைய பேர் வந்துட்டு ப்ரோ ஜிம்மி ஆண்டர்சன் கொண்டு வரல அப்படி இப்படிலாம் கேட்பீங்க. நான் ஆண்டர்சன்லாம் கொண்டு வர மாட்டேன். ஆண்டர்சன் ஃபிட்டஸ்ட் கிரிக்கெட் பிளேயர், எஸ் ஹி இஸ் ஃபிட். பட் ஆண்டர்சன் ஃபாஸ்டா ஓடுவாரா? இல்ல. பவுலிங் ஃபாஸ்டா வந்து போடுவாரு. ஒரு பால் இப்போ 4 போகுதுன்னா அவரால் ஃபாஸ்டா ஓடி அதை பிடிக்க முடியுமா? அவர் பிரைம்ல இருந்திருக்கலாம். பட் என்னை பொறுத்தவரை ஆண்டர்சன் வந்து நான் அந்த மாதிரிலாம் பார்த்தது இல்லை. ரொம்ப வந்து பயங்கரமா கேட்ச் பிடிச்சோ இல்ல டைவ் அடிச்சு அந்த மாதிரிலாம் பிடிச்ச நான்லாம் பார்த்தது இல்லை. பட் ஒரு பவுலர்ல வந்து பயங்கர ஃபாஸ்டா ஓடுறதா இருக்கட்டும், சூப்பரா டைவ் அடிச்சு கேட்ச் பிடிக்கிறதா இருக்கட்டும், பார்த்துருப்பீங்க. எத்தனை வாட்டி ட்ரெண்ட் போல்ட் வந்து பவுண்டரியில டஃப்பான கேட்ச்லாம் பிடிச்சு பார்த்துருப்பீங்க. அதனாலே நான் வந்து ட்ரெண்ட் போல்ட்டை வச்சிருக்கேன். ட்ரெண்ட் போல்ட் ஒரு பயங்கரமான அண்டர் ரேட்டட் ஃபீல்டர். எல்லாரும் பெரிய ஃபீல்டர் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவீங்க. பட் என்ன பொறுத்தவரை ஒரு அண்டர் ரேட்டட் ஃபீல்டர்னா நான் வந்து ட்ரெண்ட் போல்ட்டை வச்சிருக்கேன். ஸோ அதனால நம்பர் 14ல ட்ரெண்ட் போல்ட் வச்சிருக்கேன். நம்பர் 13ல யார் இருக்கான்னா ரஷீத் கான் கொண்டு வந்திருக்கேன். என்ன ப்ரோ இப்பதான் நான் சொன்னா யங்கான ஃபீல்டர் நான் கொண்டு வர மாட்டேன். பட் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒருவேளை அவங்க யங்கா இருந்தும் அவங்க ரொம்ப ஃபாஸ்டாவோ நம்ம போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு பிளேயர் தான் ரஷீத் கான். அதனாலே நான் அந்த ரஷீத் கான் கொண்டு வந்துருக்கேன். ரஷீத் கான் கிட்டத்தட்ட என்னோட ஏஜ் கம்மி தான், அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். இப்பதான் அவருக்கு 25 ஆகுது. ரஷீத் கானுக்கு இப்பதான் 25 ஆகுது. இருந்தாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர் வேர்ல்டுலனா ரஷீத் கான் தான். அது மட்டும் இல்ல, பேட்டிங்கும் சரி ஃபீல்டிங்கும் சரி துருன்னு இருப்பான். அதனாலதான் நான் வந்து ரஷீத் கானை வந்து நம்பர் 13ல வச்சிருக்கேன். நான் வேற ஒரு பிளேயர் போடலான்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் ரஷீத் கான் வந்து அநியாயத்துக்கு ஃபாஸ்டா இருக்கிறதுனால நான் வந்து ரஷீத் கானை 13ல வச்சு ஆகணும். உங்களுக்கே தெரியும், ரஷீத் கான் வந்து பவுலிங் போட்டாலும் சரி, அந்த ஆக்டிவிட்டிஸ் ரஷீத் கானை பார்த்தாலே வந்து நீ வந்து சுறுசுறுப்பா இருக்கணும், நீ வந்து ஆக்டிவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் உன்னோட மைண்ட் செட்டே இருக்கும். இப்பவே ரஷீத் கான் இப்படி இருந்தேன்னா நினைச்சு பாருங்க, இப்பவே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலரா ரஷீத் கான் இருக்கான். நினைச்சு பாருங்க, ஒரு 30 இயர்ஸ்ல எப்படி இருப்பான் இதே ஃபிட்னஸ் வச்சிருந்தா. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டரா இருக்க கூட சான்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஷக்கீப் அல் ஹசன்லாம் இல்லை, பேட்டிங் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணா அந்த மாதிரி வரலாம். ஸோ 13ல ரஷீத் கான் வச்சிருக்கேன். நம்பர் 12ல நான் யார் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ எம் கீப்பிங் ஏபி டிவிலியர்ஸ். நான் ஏபி டிவிலியர்ஸை நம்பர் 12ல வச்சிருக்கேன். எதுக்கு ஏபி டிவிலியர்ஸ் நம்பர் 12லேயே வச்சிருக்கேன்னா, இதுக்கு மேலே வந்து பயங்கரமான ஃபீல்டர்ஸ்லாம் இருக்காங்க. பட் ஏபி டிவிலியர்ஸ் இருந்தாலும் ஒரு பயங்கரமான ஃபீல்டர் தான். அதனாலே நான் வந்து 12ல வச்சிருக்கேன்.
சில பேர் வந்து ஏபி டிவிலியர்ஸ் ரொம்ப கீழே போட்ட மாதிரி நினைப்பீங்க. இல்ல, இதுக்கு மேல நிறைய நல்ல ஃபீல்டர்ஸ்லாம் இருக்காங்க, நிறைய ஃபிட்டான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஏபி டிவிலியர்ஸை பத்தி சொல்லணும்னா எல்லாருக்குமே தெரியும். ஏபி டிவிலியர்ஸ் ஒரு ஸ்விம்மர், டென்னிஸ் பிளேயர், கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு டேலண்டடான ஒரு கிரிக்கெட் பிளேயர் தான் ஏபி டிவிலியர்ஸ். பட் ஏபி டிவிலியர்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா லைட்டா அந்த மெஸ்ஸி மாதிரி தான், இந்த பார்ன் வித் டேலண்ட் மாதிரி தான். பேட் ஸ்விங் நல்லா இருக்கும், ஃபாஸ்டா ஓடுறதா இருக்கட்டும், ஃபீல்டிங்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த சூப்பர்மேன் கேட்ச்லாம் பார்த்துருப்பீங்க ஆர்சிபியில் இருக்கும்போது, அந்த மாதிரி பயங்கரமான கேட்ச் பிடிக்கிறா இருக்கட்டும். நல்ல ஃபிட்டஸ்டான பிளேயர் தான், நல்ல ஃபிட்டான பிளேயர். ஸோ அதனால நான் வந்து ரேங்க் 12ல ஏபி டிவிலியர்ஸை வச்சிருக்கேன். ஓகே, ரேங்க் 11ல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்ட்ரூ சைமன்ஸ். நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க, சைமன்ஸ்லாம் ஏன்டா கொண்டு வரான் அப்படின்னு. ஆண்ட்ரூ சைமன்ஸ் வந்து ஒரு பயங்கரமான ஃபீல்டர். ஃபர்ஸ்ட் நான் வந்து மெயினான ரீசன் ஏன் வந்து ஆண்ட்ரூ சைமன்ஸை வச்சிருக்கேன் அப்படின்னா, ஆண்ட்ரூ சைமன்ஸ் வந்து அவ்வளோ டாலா இருப்பாரு. அவர் டாலா இருந்தும் அவ்வளோ ஃபாஸ்டா ஓடுவார். வேணா அவரோட பல வீடியோலாம் பாருங்க, ஆண்ட்ரூ சைமன்ஸ் ஃபைட்டிங் வீடியோலாம் போடுங்க. அதுல ஒருத்தன் வந்து துரத்திட்டு போவார், கிரவுண்ட்ல ஒருத்தன் வந்து ஓடி வருவான், துரத்திட்டு போவார். சும்மா பாருங்க அதெல்லாம். அது மட்டும் இல்ல, டைரக்ட் ஹிட்லாம் சூப்பரா அடிப்பாரு. டைரக்ட் ஹிட்லாம் சூப்பரா அடிப்பாரு, எரிஞ்சாலே அவுட் அந்த மாதிரி தான். அவ்வளோ டாலா இருந்துட்டு அவ்வளோ ஃபாஸ்டா இருந்து ஃபிட்டாகவும் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஆண்ட்ரூ சைமன்ஸ் அதெல்லாம் பண்ணாரு. அதனால தான் நான் ஆண்ட்ரூ சைமன்ஸை 11th வச்சுக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்டர்ரேட்டட் பிளேயர். அண்டர்ரேட்டடா ஒன் ஆஃப் த பேடாஸ் பிளேயர் தான் சொல்லணும். ஒரு டைம்ல டெக்கான் சார்ஜர்ஸ்ல இருக்கும்போது ஃபீல்டிங்கும் சரி, அந்த மாதிரி டாலா இருந்துட்டு வந்துட்டு எல்லாரும் ஸ்லோவா தான் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் அஸ்வின் எடுத்துக்கோங்க, ஹைடன் எடுத்துக்கோங்க. எல்லாருமே யாரெல்லாம் வந்து டாலா இருக்காங்களோ அவங்களாம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. பட் ஆண்ட்ரூ சைமன்ஸ்க்கு அதெல்லாம் இல்லை, ரொம்ப அத்லெட்டிக்கான ஒரு பிளேயர். லைட்டா அந்த ரக்பி பிளேயர் மாதிரி தான், எல்லாரும் இடிச்சு தள்ளிட்டு போற மாதிரி ஒரு ஆள் தான். அதனால ஆண்ட்ரூ சைமன்ஸை 11ல வச்சிருக்கேன். நம்பர் 10ல யார் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா MS தோனி. டோனியை பத்தி சொல்லவே இல்லை. டோனி வந்து ஒரு ஃபாஸ்ட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ்னா எனக்கு தெரிஞ்சு டோனி அடிச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். டோனியும் கோலியும் அடிச்சுக்கிறது ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் 2 ரன் ஓடணும் ஒரு வால் அப்படின்னா டோனி வந்து பிச்சுட்டு ஓடுவார். இப்போ கூட இப்போ வந்து நீல நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் வந்துட்டு டோனி வந்து ஒரு பயங்கரமான ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ்ல வந்து டோனி வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிளேயர். அதனால வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, ஏஜ் என்ன ஆகுது டோனிக்கு? ஒரு 42 இருக்குமா? இன்னும் அடுத்த இயர் லேட் வரான்னு தெரியல. அடுத்த இயர் கிட்டத்தட்ட லேட போற மாதிரி இருக்கு. நிறைய பெயின் இருந்தும் அவர் லேடுறாரு. அதனால வந்துட்டு அதுக்காண்டி நம்ம கிரெடிட்ஸ் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல விக்கெட் கீப்பரும் கூட, நல்ல டைவ்லாம் வந்து இன்னும் வர ஒன் ஆஃப் த பெஸ்ட் விக்கெட் கீப்பர்னா என்ன கேட்டா MS தோனி தான் சொல்லுவேன். நல்ல பேட்டரான்னு கேட்டீங்கன்னா நான் யோசிப்பேன். நல்ல விக்கெட் கீப்பரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா MS தோனி வந்து நான் சொல்லுவேன். நான் அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். டக்குன்னு நல்லா காஷியஸா இருக்குது. ஒரு ஏஜுக்கு அப்புறம் அந்த காஷியஸாலாம் இருக்க முடியாது. ஃபாஸ்ட் பவுலருக்கு நீங்க பிடிக்கலாம், டைவ் அடிச்சு கூட பிடிக்கலாம். பட் ஸ்பின் பவுலருக்கு வந்து காஷியஸா இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும். இப்பவே வந்துட்டு நிறைய யங் பிளேயர்ஸ்லாம் எடுத்துக்கோங்க, ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன் எல்லாரும் எடுத்துக்கோங்க, டக்குன்னு அந்த மாதிரிலாம் பிடிச்சிக்கிட மாட்டேங்கிறாங்க. அதே இது MS தோனினா அப்படி இல்லை. இன்னும் கூட அந்த ஸ்பின் பவுலர்லாம் வந்து வரும்போது இன்னும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போடும்போது பக்கத்துல நின்னா தைரியமா ஸ்டம்பிங் பண்றது வந்து ஒரு பயங்கரமானதான். அது மட்டும் இல்ல, ஃபாஸ்டான ஒரு பிளேயர், ஃபிட்டான ஒரு பிளேயர். சும்மா MS தோனியோட ஃபோராம பாருங்களேன், அந்த ஹேண்ட் பவர் இன்னும் இருக்கு. அதனால MS தோனியை நான் 10ல வச்சிருக்கேன். நிறைய பேர் மேல கொண்டு வரலாம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் என்னை பொறுத்தவரை நான் வந்து 10ல வச்சிருக்கேன். ஓகே, ஸோ நம்பர் 9ல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபேஃப் டூப்ளஸியை நான் 9ல வச்சிருக்கேன். நீங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு, இல்ல இந்த பிளேயர் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். ஓகே, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. 9ல யார் வச்சிருக்கேன்னா ஃபேஃப் டூப்ளஸி வச்சிருக்கேன். ஃபேஃப் டூப்ளஸி எதுக்கு வச்சிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் ஃபிட்னஸ். இன்னும் பாருங்களேன், ஃபேஃப் டூப்ளஸி பார்க்க யங்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு பார்க்குற ஃபைன் வைன் மாதிரி தான் இருப்பார். லைட்டா அந்த ஆக்டர் விக்ரம் வந்து நிறைய பேர் விஜய் விஜய்க்கு இன்னும் வயசே ஆகல அப்படின்லாம் சொல்லுவாங்க. மயிர் வயசாகல, எனக்கு பார்க்க தாத்தா மாதிரி தான் இருக்கு. விக்ரம் பாருங்களேன், விக்ரம் அதாவது வயசாறது வேற, அந்த லுக்ஸை இன்னும் வச்சிருக்கிறது வேற. விக்ரமையும் விஜயையும் பக்கத்துல வச்சு பாருங்களேன். விஜய் ஃபேன்ஸ் மட்டும்தான் சொம்படிப்பானுங்க, எங்க ஆளுக்கு வயசாலன்னு. யாரா சொன்னா உங்க ஆளுக்கு வயசான? போய் விக்ரம பாருங்கடா, வயசாயிடுச்சான்னு போய் பாருங்க. வயசாயிருச்சு, ஆனா அந்த லுக் இருக்குதா, அதுதான் மேட்டர். எல்லாராலையும் ஈஸியா சொல்ல முடியும். விட்டா இவனுங்க ரஜினிக்கே வயசாகல அப்படின்றவானுங்க. அந்த மாதிரி ஒரு கோமாளி பசங்க தான் இவனுங்க. ஸோ நான் சிம்பிளா சொல்றேன், ஃபேஃப் டூப்ளஸி ஜஸ்ட் லுக் அட் RCBல இருக்கும் போதெல்லாம் இன்னும் அந்த ஃபிட்டா இருக்கிறது, பைசப்பா இருக்கட்டும், இன்னும் அந்த ஒர்க் அவுட் பண்ணி பாடியை ஃபிட்டா வச்சிருக்கிறது சரி, ஃபீல்டிங்னு வந்துட்டா நம்மளால அடிச்சுக்கிட்டே முடியாது. இன்னும் பவுண்டரி பக்கத்துல நின்று ஒரு கேட்ச் விடுறது கிடையாது. ரெய்னா மாதிரி துருன்னு ஓடிக்கிட்டே இருப்பாரு இன்னும் வர. அதனால ஃபேஃப் டூப்ளஸி வந்து ஒரு பயங்கரமான ஆள் தான். ஃபிட்டஸ்ட் கிரிக்கெட் பிளேயர், ஸ்வாக். நான் சிம்பிளா ஒன்று சொல்றேன், ஃபிட்டா இருக்கணுமா, பாடி நல்லா லுக்கா இருக்கணுமா, எனக்கு தெரிஞ்சு விராட் கோலியோட நீங்க டூப்ளஸி பார்த்தாலே வந்து பயங்கரமா பாடி கொண்டு வரலாம். ஏன்னா கோலி பாடியை விட எனக்கு நிறைய பேர் கிரிக்கெட்ல வந்துட்டு பாடி வந்து பெர்ஃபெக்டாலாம் நிறைய பேர் வச்சிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நீங்க டூப்ளஸிக்கு போகலாம். டூப்ளஸி பாடி வந்து செமையா இருக்கும். அதனால நான் டூப்ளஸியை 9th வச்சிருக்கேன். ஓகே, நம்பர் 8th யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிக்கி பாண்டிங் வச்சிருக்கேன்.
ரிக்கி பாண்டிங் இல்லாத ஒரு லிஸ்டே கிடையாது. ரிக்கி பாண்டிங் நல்ல பேட்டர். அந்த டைம்ல சச்சினுக்கு அடுத்து ஒரு நல்ல, அந்த டைம்னு இல்லை எந்த டைம் எடுத்துக்கிட்டாலும் ஒரு பயங்கரமான பேட்டர் தான் ரிக்கி பாண்டியன். வந்து பெஸ்ட் கேப்டன். ஃபாஸ்டா ஓடுறது, டைரக்ட் ஹிட் அடிக்கிறதா இருக்கட்டும், எப்பவுமே காஷியஸா இருப்பார். நீ ஸ்டொக்கு வையன் டெஸ்ட் மேட்ச்ல டக்குன்னு ஸ்டெம்பிள் அடிப்பார் பக்கத்துல இருந்தனா. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் ரிக்கி பாண்டியன். எப்பவுமே காஷியஸா இருக்கிறது அது வந்து ரொம்ப கஷ்டம். சில பேர் வந்து லேசி ஆயிருவாங்க. டெஸ்ட் மேட்ச் நான் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு 50 ஓவர்ஸ் அப்படிலாம் போயிட்டு அப்படி நின்றுவாங்க. அப்படி ஸ்டொக் வச்சோன்னா மறந்துடுவாங்க பேட்ஸ்மேன் வெளியே நிற்கிறத. ரிக்கி பாண்டியன் அப்படிலாம் இல்லை, அவன் ஸ்டொக் வச்சுட்டு சும்மா அப்படி கிளவுஸை தான் மாட்டோம் உள்ள அடிச்சிருவாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் ரிக்கி பாண்டியன். ரிக்கி பாண்டியன் டைரக்ட் அடிக்கிறதா இருக்கட்டும், டைவ் கொம்மால கேட்ச் எல்லாம் நீங்க பார்க்கணும். இப்ப இருக்கவனுங்க எங்க பார்க்க போறாங்க? இப்ப இருக்கணும் சும்மா அந்த ரீல்ஸ்ல பார்த்து ரிக்கி பாண்டியன் வந்துட்டு அந்த கேங்ஸ்டர் அது இதுன்னு சும்மா பிலிம் காட்டுறாங்க. பழைய கேட்ச் எல்லாம் நீங்க பார்க்கணும்டா, போய் பாருங்க. போய் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து பேசுங்க. ரிக்கி பாண்டியன் பிடிக்கிறதெல்லாம் பயங்கரமா இருக்கும், அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால ரிக்கி பாண்டியன் 8ல வச்சிருக்கேன். ஆள் பார்க்க ஷார்ட்டா இருந்தாலும், ஷார்ட்டா இருக்கிறதுனால தான் அவ்வளவு தைரியமா அவர் சுத்திட்டு இருக்காரு. அது நினைச்சு பாருங்க, ஒருத்தன் வந்து ஷார்ட்டா இருந்துட்டு அவன் ஆட்டிடியூட் எதுவுமே இல்லாட்டி யாராவது மதிப்பான்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதெல்லாம் ரிக்கி பாண்டியன் இருக்கு. அதனாலதான் அப்படி இருக்கிறாரு ஏறி. அதனால நான் ரிக்கி பாண்டியனை 8ல வச்சிருக்கேன். நம்பர் 7ல யார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹார்திக் பாண்டியா. ஹார்திக் பாண்டியா சரியான, எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்தியாவில் வந்துட்டு பார்க்க லீனா வந்து லைட்டா தனுஷ் மாதிரியும் விஸ் கலிஃபா மாதிரியும் கலந்த மாதிரி ஒரு ஆள் தான் ஹார்திக் பாண்டியா. தனுஷையும் விஸ் கலிஃபாவையும் கலந்த ஒரு ட்ரெண்ட் தான் ஹார்திக் பாண்டியா என்ன பொறுத்தவரை. ஃபர்ஸ்ட் ஃபிட்னஸ் நான் சொல்லிடுறேன். ஒல்லியா இருந்தா வீக்கா இருக்கிறோன்னு அர்த்தமே இல்லை, சிம்பிளானது. ஒல்லியா இருந்தா தனுஷையும் இப்படிதான் சொல்லிருப்பாங்க, ஹார்திக் பாண்டியா அப்படிதான் சொல்லிருப்பாங்க. ஆள் பார்க்க குச்சி மாதிரி இருக்கான் அப்படி இப்படிங்க. அடிக்கிற ஷாட்லாம் உம்மால எங்க போகுதுன்னு தெரியுங்களா ஹார்திக் பாண்டியா? ஃப்ரண்ட் ஃபுட்டும் கிடையாது, பேக் ஃபுட்டும் கிடையாது, நின்ன இடத்துல இருந்து அடிப்பான். டோனி அது எஃபோர்ட் போட்டு அடிப்பாரு. பாண்டியாலாம் அப்படி இல்லை, வச்சு ஒரு ஷாட் அடிச்சாலே போதும், அது பாட்டுக்கு பால் போயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, நல்ல ஃபீல்டர், நல்ல அத்லட்டிக்கான ஆள், நல்ல ஃபாஸ்டாகவும் ஓட முடியும், ரன் அவுட்டும் எடுக்க முடியும். இப்பவே ஒரு பார்த்தாலே தெரியும், ஹார்திக் பாண்டியா பார்த்தா ஃபிட்டான ஒரு பிளேயர் மாதிரி தெரியும். ரொம்ப லீனா ஃபாஸ்டா இருக்கிறது, கிரிக்கெட்டர் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பிளேயர் தான் ஹார்திக் பாண்டியா. அதனால நான் ஹார்திக் பாண்டியா வந்து 7th வச்சிருக்கேன். ஹார்திக் பாண்டியா ஃபியூச்சர் பயங்கரமா இருக்கும்போது ஐபிஎல் எந்த டீம் வர போறாங்க பாவம். ஓகே, நம்பர் 6th யார் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6th தானே? எஸ், நம்பர் 6th யார் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ். பென் ஸ்டோக்ஸ் பத்தி சொல்லவே இல்லை. ஃபீல்டிங் வந்துட்டா பென் ஸ்டோக்ஸை விடவே முடியாது. போய் பாருங்க, நிறைய பேருக்கு பென் ஸ்டோக்ஸ் பிடிக்காது. கேட்டா இது ஜடேஜாவை இவனையும் கம்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க பென் ஸ்டோக்ஸையும். பென் ஸ்டோக்ஸை போய் கிரிக்கெட்டை பாருங்க. டெஸ்ட்னு வந்துட்டா பென் ஸ்டோக்ஸ் அடிச்சுக்கிடவே முடியாது. ஃபீல்டிங்னா எந்த மேட்சா இருக்கட்டும், பென் ஸ்டோக்ஸ் பொறுத்தல பால் போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உயிரை கொடுத்தாதான் அவன் ஃபீல்டிங் பண்ணுவான். அவன் இருக்கிற ஹைட்டுக்கும் அவன் இருக்கிற அந்த சைஸுக்கும் அவன் வந்து அவ்வளோ அப்படிலாம் பண்றது கஷ்டம். இருந்தாலும் அவன் ஃபிட்டா இருப்பான், நல்லா ஃபாஸ்டா ஓடுவான். ஏன் நான் பென் ஸ்டோக்ஸ்க்கு வந்து இவ்வளோ கிரெடிட்ஸ் கொடுக்குறேன்னா, அந்த எண்டு வர நிற்கிறது, முட்டிஞ்ச அளவு அந்த எட்ஜ் வர போயிட்டு வருவான். மேட்சா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அதுக்கு காரணம் வந்து அந்த ஃபிட்னஸ் தான் என்ன பொறுத்தவரை. ஆள் பாருங்களேன், டாலா இருப்பான், ஃபிட்டா இருப்பான், கிட்டத்தட்ட ஒரு கேங்ஸ்டர் மாதிரி தான். வெளியே ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர். ஒரு டைம்ல வந்து ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப் எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் இப்போ பென் ஸ்டோக்ஸும். ஃபிளின்டாஃப் வந்து பாக்ஸரா இருந்தான், நம்மளால ஸ்ட்ரீட் ஃபைட்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. உள்ளேயும் கேங்ஸ்டர், வெளியும் கேங்ஸ்டர் தான். உள்ளே எவன் வந்து சீன் போட்டாலும் வெளியே போய் அடி வாங்கி தான் பென் ஸ்டோக்ஸ் போயிட்டு. ஸோ அதனால பென் ஸ்டோக்ஸை 6th வச்சிருக்கேன். ஒன் ஆஃப் த கிரேட் ஃபீல்டர் தான் என்ன பொறுத்தவரை. கிரேட் ஃபீல்டர் அப்படின்னு சொல்றதான ஃபிட்டஸ்டான ஒரு கிரிக்கெட்டர் நான் சொல்லுவேன். பென் ஸ்டோக்ஸ் வந்து நிறைய மென்டல் ப்ரெஷர், டிப்ரெஷன் அப்படி இப்படிலாம் வந்துகிட்டே இருக்கும். பட் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்துகிட்டே தான் இருக்கான். பார்ப்போம், இந்த ஸ்ரீலங்கா டெஸ்ட் மேட்ச்லாம் விளையாடல, நிறைய ரீசன் இருக்கு. அடுத்த இது ஆடுறானான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம 5th யார் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல். சிம்பிள், கிளென் மேக்ஸ்வெல் இல்லாத லிஸ்டா? கிளென் மேக்ஸ்வெல் இவ்வளோ சீனா இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஃபிட்னஸ் தான். ரன் ஓடுறதா இருக்கட்டும், ஃபீல்டிங்கா இருக்கட்டும், டைரக்ட் ஹிட்டா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், கிளென் மேக்ஸ்வெல் சூப்பரா பண்ணுவான். அதுல வந்து எந்த ஃபிளாவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அந்த ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல அந்த கால் வந்து இதாச்சு தெரியுமா, மசில் புல் ஆகி ஸ்ட்ரகிள்லாம் பண்ணிட்டு அந்த 200 அடிச்சான் தெரியுமா. எனக்கு தெரிஞ்சு வேற எவன் இருந்தாலும் அதை அடிச்சிருக்கவே முடியாது, மேக்ஸ்வெல்லால மட்டும்தான் முடியும். அதுவும் இல்லாம மேக்ஸ்வெல் ஒரு டைமிங் பார்க்குற ஒரு பிளேயரோ கிடையாது. பந்தமா பாலை பார்த்து ஒரு ஹிட் பண்ற ஒரு லைட்டா ஒரு ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயர் தான் மேக்ஸ்வெல்லும். பட் அவனோட ஸ்டைலுக்கு வந்து அந்த மாதிரி கால்லாம் பிடிச்சிருந்தா ஆடவே முடியாது. பட் அவன் விளாண்டான். அதனாலே அது மட்டும் இல்ல, அவன் பயங்கரமான கிரிக்கெட்டர் தான், சரியான ஃபிட்டான கிரிக்கெட்டர். அதனால நான் மேக்ஸ்வெல்ல 5th வச்சிருக்கேன். ஓகே, நம்பர் 4th யார் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா
ரவீந்திர ஜடேஜா. சிம்பிள். ஜடேஜாவை பற்றி நான் ஏன் சொல்லணும்? ஜடேஜாவை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஜடேஜாட்ட பால் போனால் அவுட்டு தான். எங்கே போனாலும் சரி, ஃபாஸ்ட்டாக கேட்ச் பிடிக்கிறதா இருக்கட்டும், ரன் அவுட் ஆகிறதா இருக்கட்டும், ரன்னிங் இன் பிட்வீன் த விக்கெட்ஸாக இருக்கட்டும், பவுண்டரியில் இருக்க டைவ் அடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமான ஆள். என்ன லைட்டாக இப்போ கொஞ்சம் டல்லாகிற மாதிரி இருக்குது. லைட்டாக அந்த ஃபார்ம் வந்து தெரியுது, ரிட்டையர்மெண்ட் ஏஜ் தெரியுது. இப்படியே அவர் கொஞ்சம் டல்லாக இருந்தனா மேக்ஸிமம் தூக்க நிறைய சான்ஸ் இருக்குது என்ன பொறுத்தவரை. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் அப்படி இப்படின்னு வராங்க. பட் என்ன பொறுத்தவரை ஃபீல்டிங் ஃபிட்னஸ் அப்படின்னு வந்து ஜடேஜா அடிச்சுக்கிட்டே முடியாது. செம்ம அத்லட்டிக்காக இருக்கிறது. இன்னும் இந்த ஏஜில் வந்து எவ்வளோ இருக்கும்? 37 கிட்ட இருக்கும். இன்னும் அவர் பார்க்க வந்து அந்த கொஞ்சம் கூட நிறைய பேருக்கு அந்த ஃப்ளா இருக்கும். இப்போ வந்து டோனி என்னதான் வந்துட்டு இத்தனை வருஷம் லேண்டாலும் நமக்கு தெரியுது டோனி வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறதுனா லைட்டாக தெரியும். முன்னாடியே தெரியும் நமக்கு வந்து டோனி வந்து லைட்டாக பேக் பெயின்லாம் வரும், படுத்து இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு, நிறைய இதெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறது தெரியும். பட் ஜடேஜாக்கு அந்த மாதிரி இன்னும் ஒன்று கூட நான் பார்க்கல. ஸோ அதனால ஜடேஜாவை 4th வச்சிருக்கேன். ஓகே, நம்பர் 3 யார் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜான்டி ரூட்ஸ். ஜான்டி ரூட்ஸை பற்றி சொல்லவே தேவையில்லை. அப்போலேருந்து இப்போ வர ஜான்டி ரூட்ஸ் ரிட்டையர் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 24 இயர்ஸ் இருக்கும். இட்ஸ் பீன் 24 fucking years. இன்னும் ஜான்டி ரூட்ஸை பற்றி பேசுவாங்க. இன்னும் ஜான்டி ரூட்ஸ் தான். எந்த ஃபீல்டிங் கோச்சை வேணாலும் நீங்கள் வந்து டக் அவுட்டில் காமிய ஃபீல்டிங் கோச் அப்படிலாம் யாருக்குமே தெரியாது. ஜான்டி ரூட்ஸ் எந்த டீம் ஃபீல்டிங் கோச் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஜான்டி ரூட்ஸ் வந்து ஒருத்தன் கேட்ச் பிடிக்கிறத பார்த்துட்டாரு அப்படின்னா ஓகே யூ டிசர்வ் தட் அப்படின்ற மாதிரி இருக்கிறது தான் ஜான்டி ரூட்ஸோட ஒர்த்து. அவர் விளையாண்டது ஏதோ ஒரு 8 to 10 years அந்த மாதிரி தான் விளையாண்டாரு. பட் அந்த டைம்லேயே அவர் பண்ண ரன் அவுட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த 1992 வேர்ல்ட் கப், 1996 வேர்ல்ட் கப், அந்த வேர்ல்ட் கப் டைம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஜான்டி ரூட்ஸாக தான் இருக்கும். ஜான்டி ரூட்ஸ் அந்த ரன் அவுட்டாக இருக்கட்டும், ஜான்டி ரூட்ஸ் வந்து டைரக்ட் ஹிட் அடிக்கிறது பயங்கரமாக இருக்கும். ஓடி வந்து அவரே வந்து ரன் அவுட்டே ஆக்கிடுவார். அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டான பிளேயர் தான் ஜான்டி ரூட்ஸ். பேட்டிங்கும் சரி, ஃபீல்டிங் எங்கே போனாலும் சரி, அந்த இடத்துலலாம் இருக்கும்போது பால் வந்து தாண்டி போகாது. நீயே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டே எப்படா அவுட் ஆன அப்படின்ற, நீயே வந்து வியந்து பார்க்குற மாதிரி பண்ணுவார். நிறைய பேட்ஸ்மேனே வந்துட்டு சில பேர் அவுட் ஆன டென்ஷன் ஆவானுங்க, பிடிச்சிட்டானா அப்படின்றவன். பட் ஜான்டி ரூட்ஸ் பிடிக்கிற கேட்ச்லாம் எப்படி இருக்கும்? இது எப்படா பிடிச்சான் அப்படின்ற மாதிரி தான் பேட்ஸ்மேனே போவாங்க. அதனாலே வந்துட்டு ஃபீல்டிங் அப்படின்னாலே ஜான்டி ரூட்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதனாலே நான் வந்து 3rd ஜான்டி ரூட்ஸ் வச்சிருக்கேன். அதுவும் இல்லாமல் ஃபிட்னஸை பாருங்க. இப்போ கூட பாருங்களேன் ஜான்டி ரூட்ஸை எப்படி இருக்கார் ஆள் பார்க்கன்னு. ஏஜ் ஆன மாதிரியே இருக்கு, இல்லை இன்னும் பார்க்க ஹேண்ட்ஸமாக அந்த யங்காக இருக்கு. அந்த ஃபீல் தெரியுது, அந்த நேச்சர் ஸ்கீயிங் பண்ணுற மாதிரி ஒரு பிளேயர் மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால ஜான்டி ரூட்ஸ் 3rd வச்சிருக்கேன். நம்பர் 2 என்ன பொறுத்தவரை யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா டேவிட் வார்னர் தான். நீங்க டேவிட் வார்னர் கீழே வைங்க, எங்க வேணாலும் வைங்க. நான் டேவிட் வார்னர் 2nd தான் வைப்பேன். சிம்பிளானதுன்னா ஆக்டிவ் தான், ஆள் ஃபிட்டா இருக்காரு, ஷார்ட்டா இருப்பாரு, ஃபாஸ்டா இருப்பாரு. இப்பதான் ரிட்டையர் ஆனார் இன்டர்நேஷனல்ல. பட் அந்த எட்ஜ் வர ஒரு வாட்டி கூட அவர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. ஃபீல்டிங்ல இருந்தாலும் சரி, நான் தான் சொன்னேன் ரஷீத் கான் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ரஷீத் கான் வந்து டேவிட் வார்னர் மாதிரின்னு சொல்லலாம். இப்ப கூட ஆக்டிவா இருக்கிறது, துருன்னு இருக்கிறது, ஃபாஸ்ட். அந்த பாடி பில்டர்ல இருந்து காய் கிரீன் ஒருத்தர் இருப்பான். காய் கிரீன் தானே? ஐ திங்க் காய் தானே நினைக்கிறேன். அவரும் இப்படி பாடி பில்டர். மற்ற எல்லா பாடி பில்டரும் வந்துட்டு ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு ஃபாஸ்டாலாம் போக மாட்டாங்க. ஜே கட்லரா இருக்கட்டும், ராணி கோல்மனா இருக்கட்டும், எல்லாம் வந்துட்டு ஸ்லோவா நடக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கலாம். பட் அப்படி காய் கிரீன் வந்து அந்த மாதிரி நடக்குது, நடந்துகிட்டே இருப்பாரு. அவரை பார்த்தாலே நீ வந்து ஃபாஸ்டா நடக்க ஆரம்பிக்கிற. அதே மாதிரி தான் டேவிட் வார்னரும். பார்த்தாலே துருன்னு இருக்கிற ஒரு ஆள். இப்ப கூட பாருங்களேன், ஒரு கேட்ச் பிடிக்கிறதா இருக்கட்டும், ஓடி இங்கிருந்து போறது, அந்த பாடியை பத்தினா கவலையே படுறது இல்லை. புட் லைஃப் ஆன் த ஃபக்கிங் லைன் அந்த மாதிரி தான் இருக்கும். டேவிட் வார்னர் பிடிக்கிற கேட்சா இருக்கட்டும், ரன்னிங் இந்த விக்கெட்ஸா இருக்கட்டும், இந்த ஸ்விட்ச் இட் பண்றது, அதெல்லாம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் பண்ண முடியாது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். டக்குன்னு ஸ்டான்ஸ் மாத்தி ஆடுறது, டக்குன்னு லெஃப்ட் ஹேண்ட் பிடிக்கிற பேட்ஸ்மேன் வந்து ரைட் ஹேண்ட்ல நின்று கொஞ்சம் நேரம் ஆடுறது, அதெல்லாம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் பண்ண முடியாது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம விராட் கோலி பண்ணி பார்த்துருக்கோமா? இல்லை. ஸோ அதெல்லாம் டேவிட் வார்னர் பண்றதுக்கு காரணம்னா ஃபிட்னஸ் தான். ஷார்ட்டா இருக்கீங்க அப்படிலாம் கவலையப்பட வேண்டாம். ஃபிட்டா இருந்தாலே நீ போதும், எதை வேணாலும் அடிச்சிடலாம். எக்ஸாம்பிள் ரிக்கி பாண்டியன், டேவிட் வார்னர் நீ எடுத்துக்கலாம். ஸோ என்ன பொறுத்தவரை டேவிட் வார்னர் தான் பெஸ்ட் ஃபீல்டர். 2nd வச்சிருக்கேன். நம்பர் 1 யாரு அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், விராட் கோலி தான். ஒன் ஆஃப் த ஃபிட்னஸ் அப்படின்னாலே கிரிக்கெட்ல விராட் கோலி தானே கொண்டு வராங்க. ஐகான் மாதிரி ஆயிட்டான் விராட் கோலி. யூஎஃப்சியில் கானர் மேக்ரெகர் எப்படியோ, அதே ஃபுட்பாலில் வந்து ரொனால்டோ எப்படியோ, அதே மாதிரி தான் கிரிக்கெட்டில் விராட் கோலி. ஃபிட்னஸ்னா விராட் கோலி வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்துட்டு ஃபிட்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுத்தாங்க. முன்னாடிலாம் கிரிக்கெட் விளையாடுறவங்க வந்து ஃபிட்னஸ்க்குலாம் அவ்வளோலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. சும்மா எடுத்து பாருங்க, பழைய பிளேயர் யார் வந்து ஃபிட்டாக இருந்து பார்த்துருக்கீங்க? சும்மா சொல்லுங்க, யாருக்காவது மசில் இருந்து பைசப் இருந்து அந்த மாதிரிலாம் எதாவது பார்த்துருக்கீங்க? இல்லை. நல்லா கிரிக்கெட் விளையாடுவாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க.
சேவாகலாம் சேவாக் எதுக்கு எடுத்தேன், சேவாக் எடுத்துக்கோங்க, சச்சின் எடுத்துக்கோங்க, எல்லாருமே எடுத்துக்கோங்க. சச்சின் தான் வந்து என்னதான் காட் ஆஃப் கிரிக்கெட்னாலும் ஃபீல்டிங்ல வந்து ஒரு பெரிய ஃபீல்டர்லாம் கிடையாது. நான்லாம் சச்சின் நிறைய வாட்டி கேட்ச்லாம் விட்டு பார்த்துருக்கேன். கேட்ச் விட்டுட்டு அவரே வந்து இன்ஜுரி இருக்கிற மாதிரி ஆவுன்னா ஷோல்டர்லாம் பண்ணுவார். விராட் கோலி அதெல்லாம் பண்ணவே இல்லை. விராட் கோலி வந்து டீமுக்கு வந்து பாரமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே பிளேயர் விராட் கோலி தான். 100% கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஃபீல்டிங்கா இருக்கட்டும், பேட்டிங்கா இருக்கட்டும். சில பேர்லாம் வந்துட்டு பால் வந்து பவுன்ஸ் வந்து மூஞ்சில் அடி வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. டெஸ்ட் மேட்ச்ல பக்கத்துலனா வந்துட்டு பிளேயர்ஸ் வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க, எல்லாம் ஓகே தானே, எதுவும் அடிப்படல அப்படிம்பாங்க. விராட் கோலி வந்து வேணும்னே வெறுப்பாமா, மூஞ்சில் எதாவது பால் எதாவது பட்டுட்டுனா ஓகே ஓகே, திருப்பி அந்த பால் அடுத்த பால் 4 அடிக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பான். ரிவெஞ்ச் கொடுக்கணும் தான் பார்ப்பான். அந்த மென்டாலிட்டிக்காரன் அவனோட ஃபிட்னஸ் தான். விராட் கோலி நிறைய வாட்டி சொல்லியிருக்கான், நீ இப்போ வந்து நான் என்னுடைய ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உனக்கு வந்து மென்டலி டிப்ரெஷன் இருக்கு, மென்டல் ஸ்ட்ரகிள் ஏதாவது இருக்குன்னா நீ அதை வந்து ஜிம்லையோ இல்லை வேற எதுலையோ இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ்ல நீ போட்டனா இந்த ஸ்ட்ரகிள் கொஞ்சம் கம்மியாகும். நிறைய பேர் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கிற காரணம் வந்து சோம்பேறி, வெளியே அவ்வளோ போக மாட்டீங்க. அப்படியே வெளியே போகாட்டி வீட்டுல இருந்து புஷ்அப்பாவது எடுக்கலாம். என்னை பொறுத்தவரை புஷ்அப், ஸ்குவாட்ஸ், புல்அப்ஸ் வேணா ஆப் ஒர்க் அவுட் ஏதாவது போடலாம், கிரன்ச்சஸ் அந்த மாதிரி போட்டாலே மென்டலி ஹெல்த்தியா இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் வந்து விராட் கோலி தான். ஃபீல்டிங்கும் சரி, பேட்டிங்கும் சரி, ரன் அவுட்டாக இருக்கட்டும் சரி, அங்கே விராட் கோலி இருந்தாலும் நீ தைரியமாக போகவே முடியாது. விராட் கோலி பவுண்டரியில இருந்து கேட்ச் இந்த த்ரோவை எரியறது மட்டுமே பாருங்க, ஒரு மாதிரி வெறியில எப்படி எரியிற மாதிரி இருக்கும். அவுட் பண்ணணும் அப்படின்ற தூரத்துல இருந்தே அவன் டைரக்ட் ஹிட் அடிக்கணும் அப்படின்ற எய்ம்ல தான் அடிக்கிற மாதிரி இருப்பான். ஸோ பாடி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பியூர் கிரிக்கெட்டருக்காக சாக்ரிஃபைஸ் பண்றது அப்படின்னு தான் அது விராட் கோலி தான். எல்லாருமே வந்துட்டு கிரிக்கெட் பிளேயர் அப்படிம்பாங்க. விராட் கோலி மட்டும் தான் நான் பெஸ்ட் பேட்ஸ்மேனா இருக்கணும் அப்படின்னு நினைச்சான். வேற எல்லாருமே வந்துட்டு அவனை பி கிரிக்கெட் பிளேயர், டீம் வின் பண்ணும் அப்படிம்பாங்க. பட் விராட் கோலி வாண்ட்ஸ் டு பி த பெஸ்ட் பேட்ஸ்மேன், பெஸ்ட் ஃபக்கிங் பேட்ஸ்மேன். அதனாலே விராட் கோலிக்கு அந்த எட்ஜ் இருக்கு, அந்த மென்டாலிட்டியே வந்து நான் ஒன்ல தான் இருக்கணும், வேர்ல்டுலேயே பெஸ்ட் பேட்ஸ்மேன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கோலியா தான் இருக்கணும் அப்படின்னு கோலி நினைக்கிறதுனால தான் கோலி வந்து ஒன்ல இருக்கான். ஸோ என்னை பொறுத்தவரை விராட் கோலி தான் வேர்ல்டுலேயே பெஸ்ட் ஃபிட்டஸ்ட் கிரிக்கெட் பிளேயர்னா நம்பர் 1ல விராட் கோலி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களை பொறுத்தவரை இந்த லிஸ்ட்ல இருக்கிற 2 ஃபேவரட் ஃபிட்டஸ்ட் கிரிக்கெட் பிளேயர், ஓகே இவங்களோட ஃபிட்னஸ் வந்து நான் வந்து அட்மயர் பண்றேன் அப்படின்னா யாரை போடுங்க? இந்த லிஸ்ட்ல இருக்கிற 2 பேர், அதுக்கான ரீசன் கூட நீங்க கமெண்ட்ல போடலாம். அதுக்கப்புறம் 2 ஹானரபிள் மென்ஷன்ஸ் இவங்களே சொல்லிடுறேன். ஜானி பேரிஸ்டோ அண்ட் டேவிட் மில்லர், இவங்க 2 பேரும் ஒரு பயங்கரமான ஒரு ஃபிட்டஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் தான் என்ன பொறுத்தவரை. பயங்கரமான ஃபீல்டரும் சரி, முக்கியமா ஜானி பேரிஸ்டோனா சரியான ஒரு ஃபிட்டான பிளேயர் தான். ஆள் தான் பார்க்க அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும், செம ஃபிட்டான பிளேயர், செம ஃபாஸ்டான பிளேயர். அதே நான் சொல்லிடுறேன், ஜானி பேரிஸ்டோ அண்ட் டேவிட் மில்லரை பத்தி சொல்ல தேவையில்ல. ஃபாஸ்டான ஃபீல்டர், கேட்ச் பிடிக்கிறதா இருக்கிறது சரி, பேட்டிங்கா இருக்கட்டும், நல்ல ஸ்வாக் இருக்கும், நல்ல ஸ்டைல் இருக்கும். ஸோ அதனால இவங்க 2 பேரை மென்ஷன் பண்றேன். மறக்காம நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே, உங்களோட 2 ஃபேவரட் ஃபிட்டஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் யாரு, எதனால உங்களோட ஃபேவரட் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க, எதனால அந்த பிசிக் வர வைக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல மென்டாலிட்டியா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க guys. நாளைக்கும் வீடியோ போடுறேன். See you in the video guys and remember it, always be on top. Cheers.